வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்லாம் இது வைக்கலாம். முருங்கைக்காய் போட்டதுனால நான் குக்கரில் வைக்காமல் தனியாக வேக வச்சுருக்கேன் காய்கறியை. இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, கொஞ்சமாக பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பெருசு, ஒரு தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் இதை பருப்பை ஒரு குக்கர் விசில் போட்டு வேக வச்சுட்டேன். இன்பிட்வீனில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு, இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறி சமைக்க போகிறேனோ அதையும் இதில் போட்டு நான் வதக்குறேன். 10 சின்ன வெங்காயம் போல் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், மாங்காய் போட்டு தான் சாம்பார் பண்ணுறேன். முருங்கைக்காயெல்லாம் என்னோடய தோட்டத்துலேயே வந்த காய், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். அந்த காய்கறியும் போட்டு நம்ம இதிலே வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் வதக்குனதுனால சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்கறியும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நானே ப்ரிப்பரேஷன் பண்ணது. அந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை நான் எல்லாத்தையுமே வறுத்து தான் அரைச்சிருப்பேன். அந்த ரெசிபி நான் அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வெந்துருச்சு இந்த காய்கறிலாம் ஆல்மோஸ்ட்டு. இதில் இப்போ அந்த புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 பீஸ் போல் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இதுக்கு டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இப்போ பருப்பு வெந்துருச்சு. அந்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட போகிறோம். எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுப்போம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சிம்பிளாக நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம வச்சிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக இருந்தது. நம்ம ஆல்ரெடி தாளித்ததுனால அந்த கொத்தமல்லி தழையை மட்டும் போட்டு நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதை மாதிரி இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸு, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அல்லது இந்த நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றவங்க நீங்கள் இந்த சாம்பாரை 10 நிமிஷத்துலேயே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.